அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரிஸ்வானா. AUH14 ரிஜிஸ்டர் நம்பர். அஸ்மாவுல் ஹுஸ்னா அல் வதூர், நேசிப்பவன். அல்லாஹ் அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதுபோன்றே நேசிப்பவர்களில் நாமையும் பிற முஃமின்களையும் அல்லாஹ் நேசிப்பவர்களாக ஆக்கி வைப்பானாக. அர் ரவூஃப், இரக்கமுடையவன். அனைத்து படைப்புகளுக்கும் இரக்கமுடையவனாக இருக்கின்றான். விசுவாசிகள் மற்றும் விசுவாசம் அல்லாதவர்கள் மீதும் அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கின்றான். அல் அவூஃபு, மன்னிப்பவன். அவனை அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். மன்னிப்பை விரும்புகிறான். அவனிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அத்தவ்வாப், மன்னிப்பை ஏற்பவன். பாவம் செய்து அவன் பக்கம் திரும்பி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருந்தால் அத்தவ்வாபாய் இருந்து அவன் மன்னிக்க செய்கின்றான். அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். உண்மையான அமைதி அல்லாஹ்விடம் இருந்து மட்டுமே வருகிறது. அல் ஹஃபீஸ், பாதுகாப்பவன். நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து பரிபலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல் வஹாப், குடைமிக்கவன். நாம் எப்படி என்று பார்க்காவிட்டாலும் தொடர்ந்து நம்மளுக்கு வழங்கி கொண்டே இருப்பவன். அர் ரஸாக், உணவளிப்பவன். அனைத்து உயிரினங்களுக்கும் பொறுப்பேற்று உணவளிப்பான். உணவளிப்பவன் அவன் ஒருவனே. அல் வாசி, விசாலமானவன். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு தேவையானவற்றை விசாலமாக வழங்குபவன் அல்லாஹ் மட்டும்தான். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ஒருவனிடமே கேட்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல் ஹமீத், புகழுடையவன். அனைத்து புகழுக்கும் அவன் ஒருவனே சொந்தக்காரன். அல் முஹுசி, கணக்கிடுபவன். யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அல் முஹுசியாக இருந்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அர் ரக்கீப், காவல் புரிபவன். நம்மை தொடர்ந்து கண்காணித்து தனிப்பட்ட செயல்களையும் அர் ரக்கீபாக இருந்து பார்க்கின்றான். அல் முஹியி, உயிரளிப்பவன். அனைத்து படைப்புகளுக்கும் முஹியாக இருந்து உணவளிக்கின்றான். அல் ஹையோ, என்றும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ் மட்டும்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். பிற எல்லா படைப்புகளும் அழிந்துவிடும். அல் அலி, அல் கபீர், இது ரெண்டுமே மிக உயர்ந்தவன் தான். அல்லாஹ் ஒருவன் தான் மிக உயர்ந்தவன், நிலையானவன், தனித்தவன். அல் வாஜித், உண்மையுள்ளவன். அவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருக்கின்றான். அவனை துதி செய்து அனைத்து தேவைகளையும் கேட்க வேண்டும். உண்மையானவர்கள் பக்கம் அவன் இருப்பான். அல் ஹலீம், சாந்தமானவன். அவனே பொறுமையாளர்களுக்கெல்லாம் பொறுமையாளன். உண்மையான அமைதி அவனிடமிருந்தான் வருகிறது. அர் ரவூஃபு, உயர்வளிப்பவன். அர் ரவூஃபாக இருந்து படைப்புகள் அனைத்திற்கும் செய்யும் நல்ல விஷயங்களை ஏற்று அதற்கு ஏற்றாற்போல் உயர்வளிப்பான். அதுபோல நம்மளுடைய நல்ல செய்திகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கும் பிற முஃமின்களுக்கும் உயர்வளிப்பானாக. அல் முயீசு, கண்ணியப்படுத்துபவன். அவரவர் செய்கின்ற நல்லதுக்கேற்ப கூலியை கொடுத்து அல் முயீஸாக இருந்து எல்லாரையும் கண்ணியப்படுத்துகின்றான். அன் நாபிவு, பலனளிப்பவன். நாம் செய்யும் அனைத்து நல்ல காரியங்களையும் அதற்கேற்ற கூலியும் பலனையும் அனைவருக்கும் தந்தருளுமாக. அல் பாசித், விரிவாக அளிப்பவன். அவன் ஒருவனே விரிவாக அளிக்கக்கூடியவன். நம் தேவைகள் அனைத்தையும் அவனிடமிருந்து கையேந்தி பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள்வானாக. அன் நூர், ஒளிமிக்கவன். அனைத்து பொருள்கள் மீது ஒளிமிக்கவன் அவன் ஒருவனே. அல் அஹத், அவன் ஒருவனே. அவன் ஒருவன் தனித்தவன், யாராலும் பிறக்கவும் இல்லை பிறப்படவும் இல்லை. அவன் அனைத்துமாகவும் இருக்கின்றான். அல் வாலியு, அதிகாரம் உள்ளவன். ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அவன் ஒருவனே சொந்தக்காரன். அல் வாலியுவாக இருந்து அனைத்தையும் அதிகாரமாக ஆக்குகிறான். அஸ் சபூர், மிக பொறுமையாளன். அவனே அனைத்து படைப்புகள் மீதும் மிகவும் பொறுமையுள்ளவனாக இருக்கின்றான். கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான். அதுபோன்ற பொறுமையை நமக்கும் பிற முஃமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன்.